Hi friends, this video is sponsored by SPO Digital Marketing. இதோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ராகியில் பூரி செய்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்ம சின்ன வீடியோ ப்ளீஸ் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ராகி பூரி செய்ய போகிறேன். ராகி பூரி செய்கிறதுக்கு 125 ml மெஷர்மெண்ட் கப் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் பரவாயில்ல. அதில் 1 கப் ராகி மாவு, இது வந்து நான் ரேஷனில் வாங்கின ராகி மாவு தான் இது. 1 கப் எடுத்துகிட்டு அது கூடவே வந்து 1 கப் வந்து கோதுமை மாவு, இது வந்து நான் கடையில் வாங்கின கோதுமை மாவு, அதில் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உப்பி வரும். சாதாரணமாக ராகி மாவில் மட்டும் போட்டிங்கன்னா அது வந்து உடஞ்சி வரும். அதுக்கு தான் 1க்கு 1 1+1, அதாவது 1 கப் வந்து ராகி மாவுன்னா 1 கப் வந்து கோதுமை மாவு. நான் வந்து கடையில் வாங்கின இதுதான் ஆசீர்வாத் தான் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா எடுத்த உடனே வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது, நல்லா மாவை கலந்து விட்டுக்கணும். அப்படி கலந்து விட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கணும். இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா உப்பு வந்து கலக்கணும், சால்ட்டு நல்லா பவுடர் சால்ட்டாக இருந்தாலும் கலக்கணுதுக்காக வேண்டி. அப்புறம் நார்மல் வாட்டர் தான், ஹாட் வாட்டர் இல்லை, நார்மல் வாட்டர் தான் நான் வந்துட்டு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா அழுத்தி தான் பிசைகிறேன், நல்லாவே ரெடி பண்ணி. ஆனால் வந்து இதில் என்னென்னா, நார்மல் கோதுமை மாவில் நம்ம வந்துட்டு பூரி போட்டோன்னா உடனே நம்ம ஊற வைக்காமல் எடுத்துடலாம். இதை ஆனால் வந்து ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வந்து ஊறி வரணும். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு பதமாக வந்துருச்சு. இதை அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஊறட்டும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து அதுக்கு நம்ம குருமா செய்கிறோம். இப்போ கடாயில் நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் போல் சோம்பு போட்டு வதக்கி, பச்சை மிளகாய், வெங்காயம் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு தக்காளி, சும்மா சிம்பிளாக தான் ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி. அது கூட கொஞ்சோண்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், சோம்புத்தூள், கொஞ்சம் போல் மட்டன் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, நல்லா வேணாம். கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் போல் வதக்கிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது திக்காக வர்றதுக்குள்ளே இப்போ வந்து அதுக்கு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு கூட நம்ம இங்கே வந்து சப்பாத்தி போட்டு பூரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லாவே உருட்டி, இது வந்துட்டு 1+1னா 125 + 125 250 ml. அதுக்கு வந்து இதால் மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு 125 மில்லி கோதுமை மாவு 1 கப்பு, ராகி மாவு 1 கப்பு போட்டுக்கிட்டு இந்த சைஸுக்கு 10 பூரிக்கு வந்து ஊற்றி வச்சுருக்கேன். வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து வீடியோ கேமரா ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு பண்ணிவிட்டேன், கடைசி ஆஃபில் இருந்திருக்கு. 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு நான் வந்து கலந்து எடுத்து அதை நான் வந்துட்டு அந்த இதில் நம்ம குருமாவில் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு குறைச்சல அது சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி வச்சுட்டாக்க நல்லா திக்காகிடும். நல்லா அந்த பச்சை வாசனை போன பிறகு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட சுண்டி வரலாம். ஓகே, இப்போ நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ சப்பாத்திக்கு வந்துட்டு பூரிக்கு வந்துட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உருளையும் வந்துட்டு கோதுமை மாவு போட்டு தான், மேல் மாவு வந்து கோதுமை மாவு தான் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். 10 உருண்டை வந்துச்சு, 10யுமே வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இது போல் பார்த்து எடுத்துக்கலாம். கடன்னு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படியே வச்சிட்டோன்னா ஒரு மாதிரி திருப்பாக வரும். மாவில் ராகி சேர்ந்துருக்குல்ல, அதனால் திருப்பாக வரும். அதனால் உடனே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரே இதில் இது மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். எடுத்தாச்சு. 10 ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கடாயில் எண்ணெய் சூடாகிடுச்சு. நல்லா ஹீட்டில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா எண்ணெயை போட்டு எடுத்தோம்னா நல்லா உப்பி வருது பாருங்கள். செம்மையாக வருதில்ல, பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகு.
நல்லா 2 பக்கமும் கரெக்டி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இது போல் எல்லா பொரியும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா உப்பி வருது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா கிறிஸ்பியாக இருந்ததுன்னா வாயில் குத்துற மாதிரி கிறிஸ்பியாக தான் இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். இந்த ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் சப்பையாக இருந்துச்சு, பாக்கியெல்லாம் உப்பி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ஒன்று வந்து நான் எடுத்து 2ஆக எடுத்து பிச்சு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த தட்டில் போடும்போது சவுண்டு கேட்குதா? இப்போ இது கூட குருமா வச்சு இன்றைக்கி நைட்டு டின்னர் ரொம்ப க்யூட்டாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தாக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லாம் ஆல்லாம் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.